மொத்தமாக 5400 வீடுகளை நாங்கள் இந்த வருடத்திலே கட்டுவதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே வீடுகள் வழங்கப்படுகின்ற பொழுது கட்சி ரீதியாக, தொழிற்சங்க ரீதியாக பாகுபாடு காட்டப்பட்டது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியானது யாருக்கு வீடு தேவையோ, எந்த மக்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த மக்களுக்கு அந்த வீடுகளை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டமானது இலங்கையிலே பேசப்படுகின்ற, விவாதிக்கப்படுகின்ற முக்கியமான ஒரு வரவு செலவு திட்டமாக காணப்படுகிறது. விசேடமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே நாட்டில் இனம் பாராது, மொழி பாராது, பிரதேச வேறுபாடு இல்லாது நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் வாழ்கின்ற மக்களை ஒரே நோக்கில் பார்த்து ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடாக இந்த வரவு செலவு திட்டத்தை நாம் நோக்கலாம். வடக்கு கிழக்காக இருக்கலாம், தென் பகுதிகளாக இருக்கலாம், மலையக பகுதிகளாக இருக்கலாம், எல்லா பகுதி மக்களுக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு சரியான முறையிலும் சமனான முறையிலும் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது ஒரு முக்கியமான வரவு செலவு திட்டமாக நாங்கள் எதிர்பார்க்கலாம். விசேடமாக மலையக மக்களை பொறுத்தவரையிலே தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து 200 வருடங்கள் ஆகின்றன. 200 வருடங்கள் வாழ்ந்த மக்கள் முகவரி அற்றவர்களாகவும், வீடற்றவர்களாகவும், காணியுரிமையற்றவர்களாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே கடந்த காலங்களிலே மலையக மக்களுடைய வாக்குகளை பெற்ற அரசியல்வாதிகள் மலையக மக்களுடைய மேம்பாட்டுக்காக திட்டங்களை வகுப்பதாக கூறினார்கள். ஆனால் அந்த மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். தேர்தல் காலங்களிலே அம்மக்களிடம் வந்து பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் ஒழிய, வாக்குகளை பெற்று அமைச்சு பொறுப்புகளை ஏற்ற பின்பு அந்த மக்களுடைய கோரிக்கைகள் ஒருபோதும் நிறைவேற்றப்படவில்லை. அதனால்தான் இன்று நாட்டில் ஏற்பட்ட இந்த பாரிய அரசியல் மாற்றம் மலையகத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. இன்று மலையக மக்களுடைய அதிகூடிய விருப்பாக தேசிய மக்கள் சக்தி விளங்குகின்ற என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மலையகத்திலே 2,50,000 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்னும் வீடு கற்றவர்களாக இருக்கிறார்கள். வெள்ளையர் காலத்திலே கட்டப்பட்ட அதே லைன் காம்பராக்களிலே அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்திய அரசாங்கம் எமது நாட்டு மலையக மக்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து அவர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக 10,000 வீட்டு திட்டத்தை கடந்த காலத்திலே ஒதுக்கியிருந்தார்கள். அதிலே கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் 1300 வீடுகளை கட்டுவதற்காக அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தாலும் அதில் 600 வீடுகளை மாத்திரமே அவர்கள் கட்டி முடித்திருந்தார்கள். எஞ்சிய 700 வீடுகள் இன்னும் முழுமையாக கட்டப்படாமல் இன்னும் மலையத்தில் இருக்கின்றது. எனவே இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மலையக பகுதிகளிலே இந்த வருடத்திற்கு 4700 வீடுகளை கட்டி முடிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது கடந்த காலங்களில் எஞ்சிய 700 வீடுகளும் அதே போல புதிய வீடுகளாக 4700 வீடுகளும் மொத்தமாக 5400 வீடுகளை நாங்கள் இந்த வருடத்திலே கட்டுவதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது கடந்த காலங்களிலே வீடுகள் வழங்கப்படுகின்ற பொழுது கட்சி ரீதியாக, தொழிற்சங்க ரீதியாக பாகுபாடு காட்டப்பட்டது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியானது யாருக்கு வீடு தேவையோ, எந்த மக்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த மக்களுக்கு அந்த வீடுகளை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறோம். இன்று விசேடமாக எடுத்துக்கொண்டால் தோட்டப்புறங்களிலே இருக்கின்ற மக்களுக்கு மொழி ரீதியான பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இன்று அரசு நிறுவனங்களிலே அவர்கள் அன்றாட கர்மங்களை மேற்கொள்கின்ற பொழுது
பல மொழி ரீதியாக சிக்கல்களை மேற்கொள்கின்றார்கள். எனவே எதிர்வரும் காலங்களிலே அந்த மொழி பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஊடாக மலையக பகுதிகளே தெரிவு செய்யப்பட்ட 75 தொடர் வீடுகளை நாங்கள் திருத்தி அமைக்க இருக்கின்றோம். அதற்கிணங்க அந்த வீடுகளுக்கிலே நிறம் பூசுதல் மற்றும் சுவர்களை தரைகளை திருத்துதல், அவர்களுக்கான கழிப்பறைகளை அமைத்துக் கொடுத்தல் என்று பல்வேறுபட்ட நடவடிக்கைகளூடாக இந்த 75 தொடர் வீடுகள் திருத்தி அமைக்கப்பட இருக்கின்றன. அதனூடாக அந்த தொடர் வீடுகளை வசிக்கின்ற மக்களின் அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ், திருமண சான்றிதழ், இன்னும் பல்வேறுபட்ட சான்றிதழ்கள் பெற முடியாதவர்களுக்கு அதை நாங்கள் பெற்றுக் கொடுக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாது இன்று கூறுகிறார்கள் மலையகத்துக்கு தனி வீடா கோடி வீடா என்று கேட்டார்கள், தொடர் வீடா கோடி வீடா என்று கேட்டார்கள். நாங்கள் கூறுகிறோம் மலையகத்துக்கு கோடி வீடும் வராது, மாடி வீடும் வராது, மலையகத்துக்கு வரப்போகின்றது தனி வீடு என்பதை நான் கேட்கின்ற உறுப்பினர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாது இதுவரை காலமும் மலையக மக்களுக்கு சம்பள உயர்விலே பாரபட்சம் அளிக்கப்பட்டது. இன்று அவர்கள் வேலைக்கு சென்றவுடன் தனது உதிரத்தையும் வியர்வையும் அந்த மண்ணுக்காக சிந்துகிறார்கள். இறந்தவுடன் அவர்கள் உடல்களை தேயிலை தோட்டத்திலே புதைக்கப்படுகின்ற பொழுது அந்த தேயிலை தோட்டத்திற்கு உரமாக மாறுகிறார்கள். இந்த நாட்டினுடைய வருமானத்திற்கு மிக முக்கிய காரணிகளாக விளம்பவர்கள் தோட்ட தொழிலாளர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக சம்பளம் அதிகரிப்பு கடந்த காலங்களிலே வழங்கப்படவில்லை. எனவே எமது ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்டத்திலே தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வை 1700 ரூபாயாக உயர்த்துவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறார். அது மட்டுமல்லாத மிக விரைவிலேயே நாங்கள் சம்பந்தப்பட்ட கம்பெனியுடன் கதைத்து அந்த சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாது இன்று மலையக பகுதியில் எடுத்துக்கொண்டால் இன்று போசாக்கியின்மை காரணமாக மலையகத்திலே மாணவர்களுடைய கல்வி பாதிப்படைகிறது. நான் ஒரு ஆசிரியராக 18 வருடங்கள் சேவையாற்றிருக்கிறேன். எனவே நான் படித்து கொடுத்த பாடசாலையிலே காலை கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது கொஞ்சம் வெயில் பட்டாலும் கூட மாணவர்கள் மயங்கி விழுகின்றார்கள். தேடி பார்க்கின்ற பொழுது 3 வேளை உணவை உட்கொள்ளாத எத்தனையோ மாணவர்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஒருவேளை மாத்திரமே உணவை உட்கொண்டு பாடசாலைக்கு வருகிறார்கள். அதனால் கொஞ்சம் வெயில் பட்டவுடன் மயங்கி விழுகிறார்கள். எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த போசாக்கு வேலை திட்டம் மலையக மாணவர்களுக்கு பாரிய ஒரு நன்மை பயக்கின்றதாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இன்று மலையக பாடசாலைகளிலே இடைவேளைகள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த இடைவேளைகளை தடுப்பதற்காகவும் நாங்கள் வேலை திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இன்று மலையக கல்வியை பொறுத்தமட்டில் கடந்த காலங்களிலே அரசாங்கம் பாரபட்சத்தை காட்டியிருந்தார்கள். பாடசாலைக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்குகின்ற பொழுதும் பாடசாலைக்கு கட்டிடங்கள் அதாவது பௌதிக வழங்குகளை வழங்குகின்ற பொழுதும் பாரபட்சத்தை காட்டியிருந்தார்கள். இன்னும் மலையகத்தில் எத்தனையோ பாடசாலைகளுக்கு கழிப்பறை வசதிகள் இல்லை, நீர் வசதி இல்லை, அவர்களுக்கான விஞ்ஞான ஆய்வு கூட வசதிகள் இல்லை, புத்தக சாலைகள் இல்லை. இருந்தும் அந்த மாணவர்கள் கஷ்டத்தின் மத்தியிலே கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரத்தினபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கு உயர்தரத்திலே இன்னும் சிறந்த பாடசாலைகள் அங்கு காணப்படவில்லை. விசேடமாக ரத்தினபுரி மாவட்டத்திலே 104 தமிழ் பெருந்தோட்ட பாடசாலைகள் காணப்படுகின்றது. அதிலே 95 பாடசாலைகள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்திருக்கின்றன. எனவே சபை முதல்வர்களே, அதாவது சென்ட் ஜோன்ஸ் தமிழ் வித்தியாலயம்,
கனகநாயகம் தமிழ் வித்தியாலயம், ரத்தினபுரி தமிழ் வித்தியாலயம், ஜெயலானி தமிழ் வித்தியாலயம் போன்ற பாடசாலைகள் மாத்திரம்தான் அங்கு உயர்தரத்திலே விஞ்ஞான பிரிவும் கணித பிரிவும் காணப்படுகின்றது. எனவே அந்த அதிபர்களுடைய முயற்சியின் காரணமாக மாத்திரம்தான் அங்கு அந்த துறைகளை மேற்கொள்ளப்பட்டது ஒழிய கடந்த கால அரசாங்கங்கள் வளங்களையோ ஆசிரியர் நியமனங்களையோ அந்த பாடசாலைக்கு வழங்காதது ரத்தினபுரி மாவட்ட மக்கள் புறக்கணிக்கப்பட்டதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இன்னொன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எதிர்க்கட்சியினர் இன்று பாதாள உலக கோஷ்டினை பற்றி பேசுகிறார்கள். கடந்த காலத்திலே இந்த பாதாள உலகத்தை தோற்றுவித்தவர்கள் யார், அவர்களுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது இதை உருவாக்கியவர்களே. கடந்த காலத்திலே மலையக பகுதிகளிலும் அரசியல் அடாவடித்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டது. எனவே இன்று இவர்கள் நாட்டினுடைய நல்லாட்சியை பற்றி பேச வருகிறார்கள். எனவே நான் இறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறது, இந்த நாட்டிலே இன்று இனவாதமற்ற ஒரு ஆட்சி இருக்கிறது. மீண்டும் இந்த நாட்டிலே இனவாதத்தை தோற்றுவித்து இந்த நாட்டை குழப்பு செயல்பாடிலே இந்த எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் அதிக கூடிய சிங்கள மக்களினதும் அதிகூடிய தமிழ் மக்களினதும் அதிகூடிய முஸ்லிம் மக்களிடம் விருப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைச்சிருக்கு என்பதை கூறிக்கொள்ள விரும்புது என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ස්තුතියි. ගරු දිනේෂ් හේමන්ත මන්ත්‍රීතුමා